ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு தெரியா ஏகேவோட ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்குன்னா படத்தை நேர்ல பார்க்கும்போது கடவுளே அஜித் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தெரியுது. சூப்பரா இருந்ததுன்னா தலை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கணும். கண்டிப்பா படம் பார்க்க நாங்க எல்லாருமே தியேட்டருக்கு வருவோம். நான் இங்கே தானா வருவோம். கடவுளே அஜித் தலை லுக்லாம் பழைய லுக்லாம் எடுத்து வந்திருக்காங்க. சூப்பரா இருந்ததுன்னா நல்லா இருக்கு ப்ரோ, மாசா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு தெரியா ஏகேவோட ட்ரெய்லர். அவருக்குன்னு ஓன் ஒரு இது இருக்கும்ல, அந்த கல்ட்டு அது இந்த இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த படம் வந்துட்டு அவருக்காக எடுத்ததா இருக்கும். இப்போ வரப்போன படம் வந்து அவன் ஃபேன்ஸ்க்காக எடுத்ததா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வரணும். ஆக்சுவலாக வந்து நான் தளபதி ஃபேன். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. வரணும், கண்டிப்பாக வரணும். மித்தபடி அப்புறம் பார்த்தா அவரோட அந்த பழைய மூவிஸோட இதெல்லாம் கொஞ்சம் வந்து இந்த சீன்லாம் அதெல்லாம் பெட்டராக இருந்தது. இன்னும் நல்லா எதிர்பார்க்குறோம். ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த ஹைப்பை ரீச் ஆகுமான்னு பார்க்கணும். வேற ஒன்றும் இல்லை. கடைசியாக அந்த மாஸ் இருக்குல்ல, அந்த கெட்டாத்த வேசதாக இருக்கட்டும், அதான் நான் மங்காத்தால பார்த்து ரொம்ப ரசித்தேன். அது மாதிரி இதில் நல்லா இதுவும் அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். எனக்கு அந்த பில்லா படத்தில் ஒரு கேங்கோட வந்தாங்க ஒரு சீன், அது செம்மையாக இருந்தது. செம்மையாக ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இருந்தது. அப்புறம் அந்த ஒரு லுக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சால்ட் அண்ட் பெப்பராக இருக்கட்டும், அப்புறம் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பில்லா ஸ்டைலாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அது நீங்கள் உடம்பு இழைச்சது மட்டும் தான் பார்த்தீங்க. அதில் இன்னும் 2-3 சீனில் உடம்பு ஏற்றிருக்காரு, இழைச்சிருக்காரு, ரெண்டுமே பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். அந்த வயசான லுக்கில் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும், யங்கர் லுக்கில் வந்து வெயிட் குறைச்ச மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் தான் ப்ரோ பார்த்துடலாம். வெயிட்டிங் தான். பார்த்தா சொன்னல, நான் தளபதி ஃபேன் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுருச்சுல ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்தேன், வேற மாதிரி பண்ணியிருக்காங்க எல்லாருமே. செம்மையா இருக்கு. ஜி பிரகாஷ்லாம் மியூசிக் சான்ஸே இல்லை. அதுவும் கெட்டப்பை பார்த்தாலேவும் வேற லெவலில் இருக்கு. பழைய அஜித்தெல்லாம் நேரில் பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு செதுக்கி வச்சிருக்காங்க. ஆத்விக்கு வேற லெவலில் பண்ணி வச்சிருக்காரு. ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்குன்னா படத்தை நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பெரிய கிட்டு படம் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். தலையை அப்படியே செதுக்கி ஒவ்வொரு சீன்லையும் வேற மாதிரி காட்டி பழைய அஜித் எல்லாம் கண்ணில் காட்டியிருக்காங்க. எங்களுக்கு வேற லெவலில் ஹாப்பினஸாக இருக்கு. இது அப்படியே தேட்டரில் போய் நாங்கள் என்ஜாய் பண்ணணும். ட்ரெய்லரே இந்த அளவுக்கு இருக்குன்னா தேட்டரில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அப்படியே தேட்டர்லாம் 10 எரிய போகுது 10ஆம் தேதி. நீங்கள் நேரில் பாருங்க, செம்மையாக இருக்கும் படம். அந்த அளவுக்கு மியூசிக்கு, டைரக்ஷன்ல ஆத்விக்கு எல்லாமே அப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. தலை கெட்டப்பே வேற லெவலில் இருக்கு. டான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்லை. எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி தேட்டரில் போய் பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கள் தலையை ஸ்க்ரீனில் சும்மா நடந்து வந்தால் பார்த்தா போதும், அந்த அளவு தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கே பெரிய ட்ரீட்டாக இருக்குது. அவர் டான்ஸு, அவர் லுக்கு இதெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கே வேற லெவலில் ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கிறாரு. மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டான படம் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் நேரில் பார்த்து படத்தில் வைப் பண்ணணுன்னு இருக்கிறோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரோ, அஜித் இந்த படத்துல பாத்தீங்களா? கெட்டப் எப்படி இருக்கு? ஐயோ, பத்திக்கிட்டு இருக்கு ப்ரோ. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் இந்த வயசுலயும் இவ்வளவு வெயிட் குறைச்சி எங்களுக்காக இவ்வளவு பண்ணி அவ்வளவு படத்துல அவ்வளவு ஸ்டண்ட் பண்றாரு. இவ்வளவு மாதிரி வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாரு. அவரை நினைச்சாலே எங்களுக்கே ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பாரு. ப்ரோ, அஜித்தோட லுக்கு, அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு, லுக்கு, அவர் எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணி எங்கே வேற லெவலில் காட்டியிருக்காங்க. எங்கள் தலை வேற எங்களுக்கு தலைன்னு சொல்லக்கூடாதுட்டாரு, அதனால ஏகேன்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் இது வரைக்கும் தனியாக பார்த்துட்டு பாலி, மங்காத்தா, தீனா, அது இதுன்ட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரே கலவையை எடுத்து ஒரே படத்தில் கொடுத்துருக்காங்க. எங்கள் தலை எங்களுக்கு அவ்வளோ ட்ரீட்டாக இருக்க போகிறாரு இந்த வருஷம். இந்த வருஷத்துலேயே 2வது படம் வருது தலை படம். அதை நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். 10ஆம் தேதி தேட்டரில் வந்து தெரிக்க விட்றோம். தலை ரசிகர்கள்லாம் வெயிட்டிங். ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஆனால் வேதாளம் அதுலேருந்து எல்லா படத்துலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்கு. 10ஆம் தேதி வரட்டும் பாபா, எப்படி இருக்கு தான் தெரியல. ஃபேன் பை சம்பவம்னு சொல்றாங்க, பார்த்ததான் தெரியும். ஜிவி வேற ஏதோ வெறித்தனமா தான் போட்டிருக்கேன்னு பாவம், பார்த்ததான் தெரியும். லாஸ்ட்ல விடாமுயற்சிலா தூங்குனது, இப்போ ஆதிக்கு எழுப்பி விடுறாரா இல்லைன்னு பார்ப்போம். கேங்ஸ்டர் மூவி மாதிரி தெரியுது. இப்போ ஜிபியூ சாங்ஸ்லாம் பார்த்துருந்தோம். தலை கொஞ்சம் வேற மாதிரி தான் பண்ணி விட்டுறாப்புல. படம் பார்த்தா தெரியும்.